கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத பகுதி யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிறார். இங்கிலீஷ் பைபிளில் இன்னும் அழகாக சொல்லப்பட்டுள்ளது, ஐ வில் நாட் லீவ் யூ அஸ் ஆர்ஃபன் என்று. நான் உன்னை அனாதையாக விடேன் என்று சொல்லியிருக்கிறது. நான் உங்களிடத்தில் வருவேன் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, சோதனைகளினால் போராட்டங்களினால் எல்லாவற்றையும் இழந்து கேட்பதற்கு, என்னை விசாரிப்பதற்கு கூட யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் தேவன் சொல்கிறார், நான் உன்னை அனாதையாக விடமாட்டேன் என்று. உனக்கு உதவி செய்ய நானே வருவேன் என்று சொல்கிறார். நம்முடைய கண்ணீரின் பாதையில் சில நேரங்களில் யாருமே நம் கூட வர முடியாத சூழ்நிலை ஏற்படும். தனியாக எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அனாதை போல் ஏங்கி அழுகிற சூழ்நிலையும் வரும். என்னை தேற்றுவதற்கு கூட யாரும் இல்லையே, ஒரு ஆறுதல் வார்த்தை கூறக்கூட யாரும் இல்லையே என்று கலங்கி துடித்து அழுகிற நேரம் நமக்கு உண்டு. நமக்கு ஒரு ஆறுதலின் தேவன் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள். அவரை நோக்கி பாருங்கள். அவரே கூறுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக திரியவிட மாட்டேன் என்று, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்ய வருவேன் என்றும் கூறியிருக்கிறார். இதை சொன்னது யார் என்றால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரே மெய்யான தேவன்தான், நம் இயேசுதான். அவர் இதை கூறியிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார். மனுஷரிடத்தில் உங்கள் கண்ணீரின் கதையை சொல்லாதீர்கள், அவர்களுக்கு புரியாது. அது அப்படியே புரிந்தாலும் நம் முன்னாடி நன்றாக பேசுவார்கள். பின்னாடி போய் நகைப்பார்கள். நம் தேவனிடம் உங்கள் கண்ணீரின் காரணத்தை ஜெபத்தில் சொல்லிவிட்டு அவரையே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை தேற்றுவதை உணர்வீர்கள். நான் அப்படி என்னுடைய வாழ்க்கையில் வேதனை, கஷ்டம், கண்ணீர் வரும்போதெல்லாம் மணிக்கணக்காக தேவனுடைய பாதத்தில் அழுவேன். அப்பொழுதெல்லாம் அதன் பிறகு தேவன் என்னை தேற்றுவதை என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன். நீங்களும் கூட என்னை தேற்றிட என் தேவன் எனக்கு உண்டு, நான் அனாதை அல்ல, எனக்கு உதவி செய்ய வருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என்னை திக்கற்றவளாக உடையேன் என்றும் என் தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் அப்படியே செய்வார் என்று தைரியமாக சொல்லுங்கள். அப்பொழுது தேவனுடைய கரம் உங்களை ஆற்றி தேற்றுவதை காண்பீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.